வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். நாளைக்கு சஷ்டி விரதத்துக்காக நம்ம எப்படி ரெடியாக இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, முருகர், வேலு அவங்களுக்கு இந்த தட்டெல்லாம் நல்லா நீட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த விளக்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் பழுத்துச்சு. ரொம்ப பெரிய சைஸுங்க, ரொம்ப பெரிய சைஸு. இது இது இந்த மாதிரி பழம் இந்த முருகருக்காக தான் பழுத்துச்சு போல். இதே பெரிய பழம் இன்னொன்று இருக்குது, இங்கே பாருங்க. இந்த சைஸ் தான் நார்மல் சைஸ் நம்மளுது. எப்போவுமே இந்த சைஸ், இதுக்கு நல்ல பெரிய சைஸ் தான் இதுவே. இதை விட இது ரொம்ப பெரிய சைஸுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. முருகருக்காக பழுத்திருக்கு போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் அவருக்கு கொண்டு வந்து வச்சுட்டேங்க, முருகருக்காக. நாளைக்கு வைக்கிறதுக்கு வந்து பழம் இன்னும் மரத்தில் இருக்குது. அப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம். நாளைக்கு தேவையானதை இன்றைக்கி சாயந்தரம் போய் பறிச்சிடுவேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இது எல்லாமே யதார்த்தமாக அமைஞ்சது தான். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வேல் வாங்கினோம், நானும் என் ஃப்ரெண்டும். அவங்க வந்து சில்வர் கலரில் வாங்கினாங்க, சத்யா. நான் வந்து எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்ட்டு இது வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்காண்டி இந்த தட்டு செம்பில் வாங்கினோம். வாங்கிட்டு இந்த முருகர் வந்து எங்கள் பாப்பா எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஒரு பிறந்த நாளுக்கு. அதுக்கப்புறம் இது இது பழனியில் வாங்கினது. இது வந்து வேலூர்லேயே எங்கேயோ வாங்கணும்னு நினைக்கிறேன், பொற்கோவிலில். இது எல்லாமே யதார்த்தமாக இந்த ஒரே தட்டத்தில் அமைஞ்சிருச்சு, குட்டி குட்டியாக. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். செண்பகப்பூ கிடச்சிதா, அதனால் வச்சுருக்கேன் இன்றைக்கி. செண்பகப்பூ முருகருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி நம்ம வீட்டு சாமி ரூம் இதுதான். இதெல்லாம் நல்லா நீட்டாக கழுவி பொட்டு வச்சு, பார்த்தீங்களா எப்படி ஒய்யாரமாக படுத்துட்ருக்காரு பாருங்க பெருமாள். இங்கே பாருங்க, இவங்களுக்கு இங்கே பூ வைக்க முடியாது, நம்மளுக்கு எட்டாது. அதனால் இங்கே வச்சுருவேன். வச்சோடனே டக்குன்னு அப்படியே நின்றுக்கும் அந்த பூ. அப்புறம் இங்கே பாருங்க முருகர். இது இப்போ வாங்கினது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினது. உங்களுக்கு வீடியோவில் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்க, ஃபுல்லாக சுத்தமாக நீட்டாக கழுவி அழகாக வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுட்டேன். இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் பொட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் தீபத்துக்காண்டி இந்த விளக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அது ஒரு சில சமயத்தில் இந்த ஒன்று ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டோம்னா அந்த ஒழுகிறத எடுத்துகிட்டு ஒழுகத்தை வச்சுக்கலாம். நான் வைக்கும்போதே 6 விளக்கு வச்சேன் போன வருஷம், முன்னாடி வருஷம்லாம். இந்த வருஷம் அவங்க அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு விளக்காக வைக்க சொல்லியிருக்காங்க. 6 விளக்காகவும் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நான் வைக்கும்போது எப்படி வைப்பேன்னு எனக்கு தோணுதோ அப்படி வச்சுருவேன். இங்கே கீழே பாருங்க, அவங்களுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இங்கே முருகரை கொண்டு வந்து வச்சுருவேன் இந்த தட்டுக்குள்ளே. மனை போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க, இது மனை தான். இந்த மனை மாதிரி தான் ஸ்டாண்டு. இங்கே பாருங்க நம்மளோட ஸ்டாண்டு. அதில் அங்கே வச்சுருவேன் அந்த தட்டத்தில். இது வந்து எல்லாம் சூடம் இதெல்லாம் ஏற்றுறதுக்காண்டி வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது மஞ்சள் பொடி, பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு, அதனால் மஞ்சள் பொடி எடுத்து வந்து வச்சுருக்கேன். தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து பச்சரிசி போடணும். பச்சரிசி போட்டு கலசம் ரெடி பண்ணணும். கலசத்துக்கு துண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கோலமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, ஸ்டார் கோலம் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் அது மேலேயே பச்சரிசி மாவால் போட்டுக்குவேன். பச்சரிசி மாவால் போட்டுட்டு டெய்லி எடுத்து இந்த கவருக்குள்ளே கொட்டிடுவேன். எந்திரிச்சு போகிறதுக்கு முடையாக இருந்துச்சுன்னா அதில் எடுத்து கொட்டிட்டு திருப்பி புது கோலம் போட்டுருவேன். கோலம் போட்டு அது குப்பை கவர். இங்கே பாருங்க, மாங்காய் இலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்க்கலாம், எல்லாம் ரெடி. காப்பு கட்டுறது மட்டும் நாளைக்கு போய் கோயிலில் கட்டிகிட்டு வந்துடணும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. பெஞ்சாலும் பரவாயில்ல, மழையிலே நனைஞ்சிக்கிட்டு போயாவது காப்பு கட்டிட்டு வந்துடணும். பூஜைக்கு நான் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். போன வருஷம் நாங்கள் விரதம் இருந்தோம்ல, அந்த விரதத்தை ரொம்ப சூப்பராக
நடத்தி கொடுத்துட்டாரு முருகர். அதுக்காக நன்றி சொல்ல விதமாக தான் இந்த வருஷமும் நான் விரதம் இருக்கிறேன் முருகருக்காக. முருகருக்கு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக இந்த வருஷம் விரதம். போன வருஷத்தை விடவே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சிறப்பு தான். நம்ம மனநிலையை பொறுத்து தான் எல்லாமே. கடவுள் நம்ம கூடவே இருக்காருன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.